இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறது என்று கூறிய அமித்ஷாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கொடைக்கானல் மலை கிராமத்தில் 100 ஏக்கரில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் சுற்றுலா முதலீட்டு பூங்கா உருவாக்கப்படும் என்பது உள்பட திண்டுக்கல் மாவட்ட வளர்ச்சிக்காக 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியதாகவும் அவர் அமித்ஷாவா அவதூர் ஷாவா என்று கிண்டலாக தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்லை அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளும் என்பதை அமித்ஷாவே ஒப்புதல் வாக்குமூலமாக அளித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்லை எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் தமிழ்நாட்டில் பாஜகவின் பிராக்சி ஆட்சி நடந்ததாகவும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி பாடுபடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் இருப்பவர்கள் ஆள வேண்டுமா என கேள்வி எழுப்பிய அவர், தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய வேண்டும் என்ற சிலரின் எண்ணம் ஸ்டாலின் இருக்கும் வரை நிறைவேறாது என்றும் உறுதிபட தெரிவித்தார்.